அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானை மீண்டும் தாக்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வலியுறுத்திய இஸ்ரேலிய பிரதமர், ஈரானின் வான்வழி தடங்கள் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் சண்டை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிப்பு. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து இக்காமா இருந்து மற்ற கம்பெனிகளை வேலை செய்பவர்களை எச்சரித்த உள்துறை அமைச்சகம். அடுத்து குவைத் டிரைவர்கள் அதிக எச்சரிக்கை, 60 வாகனங்கள் பறிமுதல். அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பான மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை முடிந்துவிடும் என எதிர்பார்த்தால் அதற்கு நேர்மறையான செய்திகள் தான் தற்போது வெளியாகி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சோஷியல் மீடியாவான ட்ரூத் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த புகைப்படம். இந்த புகைப்படத்தில் ஈரான் நாட்டை அமெரிக்கா முழுவதுமாக கைப்பற்றி உள்ளதாகவும் அமெரிக்கா கொடியுடன் கூடிய புகைப்படம் வெளியாகி உள்ளது. இதனால் ஈரான் மற்றும் அமெரிக்காவுடனான சண்டை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல ஈரானும் தனது வான்வழி தடங்களை மூடியுள்ளதால் எப்ப வேண்டுமானாலும் சண்டை ஆரம்பிக்கப்படலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாஹு அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான சாத்தியமான ஒப்பந்தம் எட்டப்படாத நிலையில் மீண்டும் ராணுவ தாக்குதலை ஈரான் மீது தொடங்குமாறு அமெரிக்க அதிபரிடம் வலியுறுத்தியுள்ளதாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. நிபுணர்களின் கணிப்புப்படி பக்ரீத் பண்டிகைக்கு பிறகு மீண்டும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையான சண்டை தொடங்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஏன்னா அமெரிக்கா ஈரானை எப்படி தாக்குவார்கள் என்றால் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதுதான் சண்டை ஆரம்பிப்பார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா இதே போன்றுதான் யாரும் எதிர்பார்க்காத போது ஈரானை தாக்கியது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைப் பல பேர் குவைத்துக்கான டெர்மினல் 1 விமான சேவை தொடங்கப்பட்டு விட்டதான்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4 குவைத் ஏர்வேஸ், டெர்மினல் 5 ஜெசர் ஏர்வேஸ் இது மட்டும் தாங்க இப்போதைக்கு ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது. டெர்மினல் 1 அனைத்து நாடுகளின் விமானங்கள் தரையிறங்கும் விமான சேவையை ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என குவைத்துடைய டிஜிசிஏ தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜெசர் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் செய்தவர்கள் உங்கள் ஃப்ளைட்டுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா சில குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜெசர் ஏர்வேஸ் ஃப்ளைட்டுகள் ரீஷெடியூல் செய்யப்படுகிறது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்தில் சொந்தமாக வாகனம் வைத்திருக்கும் டிரைவர்களை குவைத்துடைய பலதியா எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஃபாஹில் ஏரியாவில் கேட் பாராட்டு பார்க்கிங் செய்யப்பட்ட 60 வாகனங்களை குவைத்துடைய பலதியா பறிமுதல் செய்துள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. அதனால் சொந்தமாக வாகனம் வைத்திருக்கும் நம்ம ஆளுங்க சேஃபான இடத்துல காரை பார்க்கிங் செய்யுங்க. அதுபோல் லாங் லீவ் வெக்கேஷனுக்கு போகிறவங்க முடிந்தாலும் உங்கள் காரை சேல் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லைனா உங்களுக்கு தெரிந்த நபரிடம் காரை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிட்டு போங்க. ஃபாஹில் மட்டும் இல்லைங்க, குவைத்தில் உள்ள 6 கவர்மெண்ட்களிலும் இப்போ தீவிர செக்கிங்கை குவைத் முனிசிபாலிட்டி மேற்கொண்டு வருகிறது. அதுபோல் இக்காமா இல்லாதவர்கள், இக்காமா இருந்து மற்ற கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள், கள்ள டாக்ஸி அடிப்பவர்கள், சாரா வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் இல்லீகான வேலை செய்யும் நபர்கள் திருந்திக் கொள்ளுங்கள். ஏன்னா குவைத்துடைய துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபார்கள் உத்தரவுப்படி இப்போ குவைத் முழுவதும் தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது. ஒரு முறை பிடிபட்டால் அவ்வளோதாங்க, ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்பிடுவாங்க. மீண்டும் குவைத்துக்கு மட்டும் வரவே முடியாது. குவைத் மட்டும் கிடையாதுங்க, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரப் எமிரேட்ஸ் இப்படி எந்த ஒரு ஜிசிசி நாடுகளுக்கும் செல்ல முடியாது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டவுட்டுங்க, அது என்னன்னா ப்ரோ நான் குவைத்திலிருந்து ஃபிங்கர் வச்சு ஊருக்கு வந்து 5 வருஷம் முடிந்து விட்டது, இப்போ நான் குவைத் வரலாமான்னு கேட்டிருக்காங்க. வரவே முடியாதுங்க. தேவையில்லாமல் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு உங்கள் காசை வந்து செலவு செஞ்சு குவைத்துக்கு வராதிங்க. ஏன்னா ரிட்டன் வந்து அதே ஃப்ளைட்டில் ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க. அடுத்த தகவல், குவைத்துக்கான விமான டிக்கெட் எடுப்பவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் குவைத்துக்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், பிஓஇ சேர்த்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 309 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1054 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 341 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 578 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுமா ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.